शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदृभुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. 12 ஆண்டுகள் வனவாசத்தை முடித்து ஓராண்டு அஞ்ஞானவாசம் முடித்தால் பாகத்தை தர மறுத்ததனால் துரியோதனன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் உண்டது. அப்போது யுத்தம் நடைபெறுவதென்றால் முன்னாடியே களபலி கொடுப்பார்கள். அப்படி களபலி கொடுப்பவருக்கே வெற்றி கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். அதனால் துரியோதனன் பீஷ்மாச்சாரியாரிடத்தினிலே போய் களபலி கொடுக்க வேண்டும், யாரை கொடுக்கலாம், எப்பொழுது கொடுக்கலாம் என்று கேட்கிறார். அளப்பிலா சேனைநாதன் அடிப்பணிந்தவனே வேந்தன் களப்பலிக்குரியர் யாவர் கடவுநாள் யாவது என்ன தலப்பிலா முகத்த வல்லோன் சகாதேவன் அல்லது இல்ல உள்பொழிவு உடையாய் இன்று ஊற்று அவன் பேண்மின் என்ற. துரியோதனர் பீஷ்மாச்சாரியாருடைய கால்களிலே போய் சாஷ்டாங்கமாக விழுந்தான். தாத்தா, கௌரவர் படைகளே வெற்றி பெற வேண்டும், இதற்கு ஏதாவது களபலி கொடுப்பது யார் என்று சொன்னால் நன்றாக இருக்குமே, வெற்றியை நாமே பெற வேண்டும் என்று சொன்னான் துரியோதனன். பீஷ்மாச்சாரியார் சொன்னார், துரியோதனா, இதற்கு உபாயத்தை சொல்லக்கூடியவன் சகாதேவன். களபலி கொடுப்பதும் நாளை குறிப்பதும் அவன்தான் இந்த சாஸ்திரத்தினிலே தலை சிறந்தவன். சகாதேவனுக்கு மிஞ்சியவன் யாரும் கிடையாது இந்த லோகத்துல, சாஸ்திரங்கள் அறிந்தவன். அதனாலே நீ சகாதேவன் இடத்திலே உபாயத்தை கேளடா என்று சொன்ன. இப்பதான் துரியோதனன் கேட்கிறான், தாத்தா, பாண்டவர்களுக்கு நமக்கும் தானே இப்போது பகைமை மூண்டிருக்கிறது. சகாதேவன் கிட்ட போய் கேட்டா பதில் சொல்லுவானா, நமக்கு சரியா பதில் சொல்லுவானான்னு கேட்கிற. அப்பதான் பீஷ்மாச்சாரியார் சொல்றார், துரியோதன, உன்னை போல் இல்லடா பாண்டவர்கள், அவர்கள் யாரையும் பகைமையாக நினைக்க மாட்டார்கள், சகாதேவனிடத்திலே போய் கேளடா என்று சொன்ன. அதன்படியே துரியோதனன் சகாதேவனிடத்திலே போய் கேட்பதற்காக தேரேறி போகிற. பாண்டவர்கள் இருப்பிடத்திலே போய் நின்றதுமே சகாதேவன், பாண்டவர்களா ஓடியாரா, துரியோதனா வாண்ணா வாண்ணா, இப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, எல்லாரும் கேட்கிற. அப்பதான் சொல்ற, துரியோதன, சகாதேவா, உன்னிடத்துல தனியா பேசணும்டா. சரி, என்ன விஷயம் சொல்லுங்கள். தனியா ஒரு அறையில கூட்டு போய், பாண்டவர்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் பகைமை மூந்து விட்டது, கௌரவர் அணிகள் வெற்றி பெற வேண்டும், இதற்கு நீதான் ஏதாவது உபாயத்தை சொல்லணும்னான்னு கேட்கிறார். அப்பதான் சகாதேவன் சொல்றான், அண்ணா துரியோதனண்ணா, நீங்கள் வந்த நேரத்தை பார்த்தேன், கணக்கிட்டு பார்த்தேன், நான் உங்களை பகைமையா நினைக்கல. இப்போ உனக்கும் எங்களுக்கும் தான் பகைமையா இருக்கிறத, நான் சொல்வது உண்மையா இருக்குமா அல்லது பொய் சொல்வேன் என்று நினைக்க வேண்டாம். சாஸ்திரத்திற்கு பகைமை கிடையாது, ஜலத்திற்கு பகைமை கிடையாது, கல்விக்கு பகைமை கிடையாது. நீ என்னை தேடி வந்திருக்கிறன்னா பகைமையா இருந்தாலும் நான் உண்மையை சொல்லணும், சாஸ்திரம் அறிந்ததனால். நீ எங்களை பகைமையாக நினைத்தாலும் நாங்கள் உங்களை பகைமையாக நினைக்கவில்லை துரியோதனன்னா. நீ வந்த நேரத்தை கணக்கிட்டு பார்த்தால் பாண்டவர்கள் அணியாகிய எங்களுடைய அணியே வெற்றி பெறும். இந்த குருட்சேத்திர யுத்தத்தில் கௌரவ அணி தோற்று போகும் அண்ணா, தோல்வியைதான் உரிமை என்று துரியோதனிடத்திலே சொன்னார். அப்படி என்றால் சகாதேவ, ஏதாவது அதற்கு பரிகாரம் இருக்கும், அதை ஏதாவது நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வேற ஏதாவது உபாயம் இருக்கிறதா, அதை சொல்லு என்று சொன்னார். அண்ணா, நரபலி கொடுக்க வேண்டும், யுத்த களபலியானது நரபலி கொடுக்க வேண்டும். நரபலியானது அதுவும் 32 அங்க லட்சணங்களோடு கூடியவரை களபலி கொடுக்க வேண்டும். எதிர் ரோமங்கள் கொண்டவரை களபலி கொடுக்க வேண்டும். ஏன்னா கண்ணுன்னா கண்ணு இப்படிதான் இருக்கணும், புருவன்னா புருவம் அப்படிதான் இருக்கு, லட்சணமா இருக்கணும். கையினா கையா இருக்கணும்,
விரல்லாம் விரலா இருக்கணும். அப்படி 32 அங்க லட்சணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அப்படி 32 அங்க லட்சணங்களோடு கூடிய எதிரோமம் கொண்டவர்களை களபலி கொடுத்தால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனா என்று சகாதேவன் துரியோதனிடத்திலே சொன்னான். ஆனால் துரியோதனனுக்கு இப்போது 32 அங்க லட்சணங்களோடு கூடி எதிரோமம் கொண்டவர் யாராக இருப்பார்கள்? சகாதேவன் வெற்றி வாய்ப்புக்கு உண்டான வழியை சொன்னான். நாளையும் குறிச்சு கொடுத்துட்டான். கதிரவன் ஞாயிறு ஒன்றுகின்ற மதி ஒன்றுகின்ற நாள். ஞாயிறும் சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேரக்கூடிய நாள் அமாவாசை. அப்போ அமாவாசை தினத்தன்று 32 அங்க லட்சணங்களோடு கூடிய எதிரோமம் கொண்ட ஒருவரை களபலி கொடுத்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சகாதேவன் நாள் குறித்து கொடுத்து விட்டான். ஆளையும் சொல்லிவிட்டார். ஆனால் யாராக இருப்பார்கள் என்று துரியோதனன் பீஷ்மாச்சாரியார் இடத்திலே போய் கேட்கிறார். ஏன்னா அந்த தோபர யுகத்தினில் 4 பேர் தான் அந்த 32 அங்க லட்சணங்களோடும் அழகாகவும் எதிரோமம் கொண்டவர்களாக இருந்தார்கள். மாத்ரா தேசத்தினுடைய அரசன் பாண்டவர்களிலே நகுலன் சகாதேவனுக்கு தாய்மாமனாக இருக்கக்கூடிய ஒருவன் சல்லியன். அவன் சல்லியனோ சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக துரியோதன அணியிலே போய் சேர வேண்டியதாகிவிட்டது. ஆனால் சல்லியனை பலியிட துரியோதனனுக்கு மனம் வரவில்லை. அடுத்ததாக இருப்பது பாண்டவர்களே அர்ஜுனன் 32 அங்க லட்சணங்களோடு கூடியவன் எதிரோமம் கொண்டவன். அவனை போய் பலி கேட்டா பலிக்கு வான்னு சொன்னா வருவான? வரமாட்டான். அடுத்ததாக இருப்பது கிருஷ்ணன் 32 அங்க லட்சணங்களோடு கூடியவன் எதிரோமம் கொண்டவன். அவனோ என்ன சொல்லி இருக்கிறான்? பாண்டவர்களுக்கு தேர் சாரதியாக தேரோட்டியாக இருப்பேன், நான் படை களத்தின ஆயுதத்தை கையிலே எடுத்து போரி செய்ய மாட்டேன் என்று அவன் கொடுத்து பாண்டவர் அணியிலே இருக்கிற. அவனும் வரமாட்டான். அதனால் பீஷ்மாச்சாரியார் இடத்தினிலே போய், தாத்தா சகாதேவன் களபலியானது நாளும் கொடுத்து விட்டான், அமாவாசை திதி என்று 32 அங்க லட்சணங்களோடு கூடிய எதிரோமம் கொண்டவனை களபலி கொடுத்தால் கௌரவர் அடிகள் வெற்றி பெறும் என்று சொல்லி இருக்கிறார்கள். யாரை கொடுக்கலாம் என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார், ஒன்ற நம் படைகள் எல்லாம் ஒரு பகல் பொழுதில் கொள்வான் நின்றனன் இரவான் என்பார். துரியோதனா, நம்முடைய படைகள் எல்லாம் இப்பொழுது 11 அக்ரோணி படைகள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 60 நாழிகை. 60 நாழிகை சேர்ந்தது 24 மணி நேரம். ஆனால் பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார் துரியோதன இடத்திலே, துரியோதனா, நாம் எல்லாம் பலசாலிகளாக இருக்கலாம், போர் பயிற்சியிலே சிறந்து விளங்கலாம். ஆனால் அங்கே இருக்கிறான் அரவான். யார்? அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணி உலுபிக்கும் பிறந்தவன் அரவான். அவன் ஒருவன் நினைத்தால் போரிட, அவன் ஒருவன் நினைத்தால் போதும். துரியோதனா, இத்தனை 11 அக்ரோணி படைகளையும் 30 நாழிகையிலே கொன்று விடுவான். 60 நாழிகை இரவும் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஆனால் ஒரு பகல் பொழுதில் கொள்வான் நின்றனன் அரவான் என்பான். ஒரு பகல் பொழுதிலே 30 நாழிகையிலே நம்முடைய அணி அத்தனைகளையும் அவன் கொன்று விடுவான். யார்? அரவான். அந்த அரவான் 32 அங்க லட்சணங்களோடும் எதிரோமமும் கொண்டவன். அவனை பலி கொடுத்தால் நீ வெற்றி பெறுவாய் என்று சொன்னார். கொன்று எனை பலிகொடி என்று கூறும் அக்குமாரர் கொன்றால் வென்று உனக்கு அரசும் வாழும் எய்தலாம் விரைவில் என்ற. துரியோதனா, அந்த அரவானை போய் கேள், எனக்கு பலி கொடுக்க வர வேண்டும், முத்த பலி கொடுக்க வர வேண்டும், களபலி கொடுக்க வர வேண்டும் என்று நீ போய் கேட்டால் வருவான். ஏனென்றால் துரியோதனா, களபலி கொடுப்பவர்கள் வீர சொர்க்கம் அடைவார்கள். எந்த ஒரு வீரனும் வீர சொர்க்கம் அடைவதை நினைப்பான், விரும்புவான்.
அதனால் நீ போய் கேட்டதுமே அவன் ஒற்றுக்கொள்வான், சம்மதிப்பான். அந்த ஒரு பொழுதிலே நம் படைகளை எல்லாம் அழிக்க கூடியவன் தான். ஒரே நாள்ல, ஒரு நாள்ல பார்த்தா பகல் பொழுதிலே அவன் நம்முடைய படைகளை அத்தனை அழிச்சிடுவான். அதனால அவனை வீர பலி கள பலி கொடுக்க நீ போய் கேட்டால் மன சந்தோஷத்தினோடு வருவான்டான்னு